இந்த தர்மத்தை ஐயப்பனுக்கு சேவை செய்வதற்காக ஐயப்பன் தந்ததாகவே நான் கருதுகிறேன். அதை சிறப்பாக செய்வதற்கு அடியார்கள் அனைவரும் எனக்கு உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பதற்கு நான் நன்றி கூட கடமைப்படுத்தியிருக்கிறேன். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் இன்று இரவு எல்லாருக்கும் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தது. அரசாங்கத்தால் அறிந்து விட்டார்கள், ஓபன் ஃபயர் நாட் பெர்மிட்டட். 5 விடயங்களை நாங்கள் வழிபடுவோம் என்று சொல்வார்கள். அது இல்லாமல் எங்களுடைய சமயம் இல்லை, அதை நாங்கள் வழிபடுவோம். அதில் நெருப்பு மிக முக்கியமானது. எல்லா சடங்குகளிலும் அந்த நெருப்பு இருக்கவும். ஆனால் இந்த நாட்டு சட்டப்படி நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும். அதற்கு பெரிய ஒரு சுமை இன்று காலை மட்டும் அனைத்து அறங்காவலர்கள் கோயிலும் இருந்தது. ஆனால் அனைவருடைய ஒத்துழைப்போடு சிறப்பாக ஒரு பிரச்சனை இல்லாமல் இந்த விழா நிறைவேறியதை பெற்று நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைவீர்கள் என நம்புகிறேன். அதேபோல் நாங்களும் மிக ஆனந்தத்தோடு இருக்கிறோம். சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், சிவாச்சாரியர்கள் அயராது உழைத்து இந்த அலங்கார திருவிழாவை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நாளையும் இருக்கிறது. ஆகவே அடியார்கள் இன்றுதான் கடைசி நாள் என்று நினைத்துவிட்டு வராமல் இருந்திட வேண்டாம். எல்லா பூஜைகளும் நீங்கள் கலந்து கொண்டால்தான் ஐயப்பனுக்கும் சிறப்பு, எங்களுக்கும் சிறப்பு. ஊர் இல்லாத கோயில் இல்லை, கோயில் இல்லாத ஊரில் என்று ஒரு வழக்கம் இருக்கின்றது. ஆகவே சொன்னது போல் ஐயப்பன் கோயில் லண்டனில் முதல் தோன்றிய ஐயப்பன் கோயில் இது. ஐரோப்பாவிலே முதல் தோன்றிய ஐயப்பன் கோயில் இது. இதற்கு 18 படி சபரிமலையில் இருந்தது போல் உருவாக்கி அந்த கடமை நனவாக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது, எல்லாரிடமும் இருக்கின்றது. இது எல்லாருக்கும் கிடைத்த சந்தர்ப்பம் இல்லை. வருடக்கணக்காக இருந்து இந்த சந்தர்ப்பம் நீங்கள் ஐயப்பன் தந்திருக்கிறார். அதை நீங்கள் சரியாக பாவிக்க வேண்டும். நாங்கள் எல்லோரும் செய்து சரியாக பாவித்தால் சரித்திரத்தில் இடம் பிடிக்க முடியும். நாங்கள் பேருக்காக நீ செய்யவில்லை. ஐயப்பன் பேர் சரித்திரத்தில் இருக்கும். இந்த காலகட்டத்தில், இந்த ஆர்வமான நேரத்தில் இவ்வளவு பெரிய மக்கள் ஐயப்பன் அடியார்கள் செய்து ஐயனுக்கு ஒரு சிறப்பான கோயிலை கட்டி எங்களுடைய சந்ததிகள் அதை பாராட்ட வழிவகுத்தார்கள் என்ற பெயர் எங்களுக்கு இருப்பதில் ஒரு தவறு இல்லை. ஆகவே உங்களுடைய அனைவர்களுடைய ஒத்துழைப்பு மிக முக்கியம். அதுபோலவே இங்கு நாதஸ்வர தமிழ் வித்வான்கள் வெளி நாடுகளில் இருந்து இங்கே வந்தும் எங்களுடைய இந்த நிகழ்வை சிறப்பாக அமைந்து தந்ததற்கு மிக நன்றி. தொடர்ந்தும் இந்த ஆலயத்துக்கு இந்த திருவிழா காலங்கள் மட்டுமல்ல, மற்ற நாட்களிலேயும் உபயக்காரர்கள் இந்த கோயிலுக்கு செய்யும் தொண்டுகள் மிக முக்கியம். மனம் இல்லாட்டி போனால் ஒன்றுமில்லை என்று சொல்வார்கள். இந்த பூஜைகள் எல்லாம் செய்வதற்கு எங்களுக்கு அந்த நிதி தேவை. அதை தந்து இந்த பூஜைகளை நல்லா செய்வதற்கு உதவிய அத்தனை உபயக்காரர்களுக்கும் இந்த வேலையை ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு சின்ன ஒரு கதை, குட்டி ஸ்டோரி, ஃபேமஸ் ஆகிடும். குட்டி ஸ்டோரி சொல்வதெல்லாம் அது தஞ்சை பெரிய கோயில் கட்டும்போது ராஜராஜ சோழன் அவர்களுடைய பணத்திலே தான் அந்த கோயிலை கட்டினார். அதில் தொண்டுகள் செய்த அவர்களுடைய பேர்கள் இன்னும் கற்களில் பதிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சை கோயிலுக்கு போயினால் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பாடல் ஸ்தலங்கள் பெற்ற கோயில்கள் 2 நாட்டில் மாத்திரம், ஒன்று இந்தியா, அடுத்தது இலங்கை. 2 நாட்டில் மாத்திரம்தான் பாடல் பெற்ற தலங்கள் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எங்கிருந்து வந்திருக்கோம்னா ஒரு முக்கியமான ஒரு பிரதேசத்திலிருந்து வந்தவர்கள். எங்களுக்கு இந்த தொண்டை தொடர்பு செய்வதற்கு எங்களுக்கு உரித்து இருக்கின்றது, கடலையும் இருக்கின்றது. தஞ்சை பெரிய கோயிலுக்கு வரும் அந்த நாள் தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கு ராஜராஜ சோழன் உத்தரவிட்டார். நிதி ராஜாவும் சொல்லுக்கு எவ்வளவு பணம் இங்கிருந்து வருது, அவற்றை எல்லாம் இருந்தது.
எல்லா வசதிகளும் இருந்தது. ஆனால் வேலை செய்வதற்கு ஆட்களும் அதுக்கும் மக்கள் பல பேர் பல திறமையோடு வந்து இந்த கோயிலை கட்டினார்கள். ஆனால் அரசனுக்கு அது திருப்தி இல்லை. அரசன் என்ன செய்தார்? சிலை சிரிக்கும் சிற்பிக்கு அந்த சிலை சிரிக்கும் சிற்பி வெத்தலை சாப்பிடுவார். வெத்தலை சாப்பிட்டால் உண்மையில் நீர்வார்கள். ஆகவே அவங்க சொல்றார்கள், எச்சில் தொட்டி உமிழ்நீர் தொட்டி என்று. அதனால வெத்தலை சாப்பிட்றார்கள் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு செடி மாதிரி இருக்கும். அதெல்லாம் இந்த எச்சல் தூக்குவார். யாருக்கும் தெரியாமல் அரசன் ஒரு மார்படத்தை போட்டு அந்த சித்திக்கு அந்த கடமையை அவர் செய்தார். காரணம் என்றால் அந்த கோயில் கட்டுவதற்கு தானும் ஒரு பங்கு எடுக்க வேண்டும். நாம் கொடுக்கும் பணம் மட்டும் பெறுகிறது, தானும் ஒரு பங்கு எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் யாருக்கும் தெரியாமல் பணம் போட்டு ஒரு நாள் அந்த எச்சில் தொட்டியை பிடிக்கும் போது அவருடைய கையில் இருந்த வலைகளை கண்டு சிப்பி ஆச்சரியத்துடன் காலையில் வந்து கொண்டார். அரசே நீங்களா எனக்கு இதை தூக்கி எச்சில் தொட்டை தருவதற்கு. அரசர் அவருக்கு சொன்னார், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், என்னுடைய தொண்டை நான் செய்கிறேன், சரீர தொண்டு. அதே போல் தொண்டில் மிக முக்கியமான தொண்டு அது சொல்றாரு, தானத்தில் பெரியதான அன்னதானம். இந்த திருவிழா காலங்களில் யோகா அவர்கள் நமஸ்தே உரிமையாளர் ஒரு ஒன்றையும் எதிர்பார்க்காது அவருடைய நேரத்தை செலவிட்டு இந்த நாட்களாலும் அவர் முழுவதும் நல்ல அன்னதானத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். அதேபோல் மற்றும் கோயிலில் சமையல் கட்டி வேலை செய்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி விட அதுபோல் கோயில் அலங்காரம் அவருடைய குடும்பம் மற்றும் சிறி பல பேர் வந்து இங்கே உதவி செய்கிறார்கள். கோயிலில் துப்புரவாக்கி தோரணங்கள் காட்டுவதற்கு. மிக முக்கியமாக நான் பேர் குறிப்பிடாவிட்டால் மன்னிக்கப்பட மாட்டேன். ரூபன் அவர்கள் உள்ளே செய்த அலங்காரம் பத்தாது, வெளியிலும் நாங்கள் அலங்காரம் செய்து இந்த கோயிலை வழியாக்களுக்கும் காட்டுவோம். ஒரு விசேஷம் நடக்கிறது. இந்த வெளியிலே கொடி கட்ட வழிபட்டார். கடைசி ஒரு கொடியை கட்டும்போது ரேடியிலிருந்து வந்து அவர் காலை வழங்கினார். வந்திருக்கிறார். உங்களுடைய நன்றியை அவரே தெரிவிக்கிறார். அதுபோல் நான் பேர் குறிப்பிட மறந்த எவரும் இருந்தால் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அந்த ராஜராஜ சோழன் கதையை சொன்னேன். அந்த சாரிகள் தூண்டு எவ்வளவு முக்கியம் என்பது எங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இதை ஒரு கொஞ்சம் வேதனையோடு சொல்கிறேன். சாரிகள் தூண்டு செய்வதற்கு அரசன் என்று முன் வந்தான். ஆனால் இன்று மக்கள் முன்னுக்கு வர தயங்குகிறார்கள். இருந்தாலும் நல்ல அடியார்கள் வருகிறார்கள். தொடர்ந்து அவர்களை தான் நான் பார்க்கிறேன். புதிய அடியார்களை இளைய தலைமுறையினை நான் காண முடியவில்லை. நாங்கள் எல்லாம் கொஞ்சம் ஊக்குவித்தால் எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய மதம், எங்களுடைய பண்பாடு தொடரும். ஆகவே உங்கள் அனைவருக்கும் வேண்டுகோள் உங்களை தீர்ந்தவரை கூட்டி வாருங்கள். இந்த சாலைகளை கொண்டு செய்வதில் மிக சிறப்பாக ஒவ்வொரு திருவிழா காலங்களையும் மண்டல காலங்களையும் நாங்கள் எல்லாரையும் ஒரு நேரத்தில் கௌரவிக்க முடியாது. தேர்ந்தெடுத்து ஐயப்பன் ஆசியின்படி ஒரு 5 பேர் ஆசிரியரை நாங்கள் கௌரவிப்போம். ஆகவே இந்த முறை நாங்கள் அதுபோல் சிலரை கௌரவிக்க விரும்புகிறோம். அதற்கு முதலாவது அழைப்பை ஆஞ்சலா சொல்லுங்கள்.